தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பாட் இட்லி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இட்லி லவர்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபினே சொல்லலாம். அந்த சாம்பார் இட்லி, பொடி இட்லி இது மாதிரியே வந்து இதுவும் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்குங்க. சில சாப்பாடு மனசுல நிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இட்லி செமையா இருக்கும். நீங்க சாப்பிட்டு முடிச்சோட மனசுல நிக்கிதான்னு மட்டும் பாருங்க. அவ்வளவு டேஸ்டான இட்லி தான் பண்ண போறோம். வாங்க சீக்கிரம் பார்க்கலாம். ஸ்பாட் இட்லி செய்யறதுக்கு ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாட் இட்லி செய்யறப்ப பட்டர் சேர்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷலே. ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். பெரும்பாலும் வந்து தோசைக்கல்லே இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கி தனித்தனியா பிரிச்சு கூட செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போது எல்லா வெங்காயமும் கரெக்டா வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு லைட்டா வதக்குன பிறகு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பொடி வகையெல்லாம் சேர்க்கிறோம்னா அப்பதான் கலர் கொடுக்கும். மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது நல்லா கலரா இருக்கும். பொடியெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க, ஏன்னா கருகிற மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடியா கட் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா கொலைய வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் எல்லாம் லைட்டா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதுல தண்ணி இருக்காக நான் ஊற்றி குக் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமா ஆயில் பட்டர் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்திருக்கேன். இது இப்போ தனியா இருக்கட்டும். இட்லி ரெடி பண்றதுக்காக ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன். என்னடா தோசைக்கல்ல இட்லி ரெடி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அந்த ஹைதராபாத் ஸ்டைலெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு இந்த கிரேவியை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சிருந்தேன் தோசைக்கல்ல. இதில் ஒரு 3 இட்லி போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து கிரேவி அதிகமாக வச்சு சாப்பிடுவீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து மாவு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த கிரேவி மேலே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இட்லி எல்லாமே குக் ஆகி வரட்டும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையாவே தூவி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இட்லி பொடி. இப்போ கடைசியாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இட்லியும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணணும் நீங்கள். சுவையான ஸ்பாட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இட்லிக்கு வந்து சாம்பார், சட்னி இது மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், இல்லை சும்மா கூட அப்படியே சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.